குலதெய்வம் உங்கள் வீட்டிற்கு வர இந்த பொருட்களை உங்க வாசலில் கட்டி வைங்க. குலதெய்வம் தெரியாதவர்களும் இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம வீட்டு குலதெய்வத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு தெய்வத்தை நீங்க வழிபடுவதற்கு முன்னரும் முதல்ல உங்க குலதெய்வத்தை வழிபட்ட பிறகுதான், அல்லது எந்த கோவிலுக்கு செல்வதற்கு முன்பும் நம்ம வீட்டு குலதெய்வத்தை வணங்கி அதற்கு காசு முடிந்து வைத்து விட்டு அதற்கு அப்புறம் தான் நம்ம செல்லணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு குடும்பத்துல அந்த யம தர்மனே ஏதாவது ஒரு உயிரை எடுக்கணும் அப்படின்னா அந்த குலதெய்வத்திடம் அனுமதி கேட்டுத்தான் அவர் அந்த உயிரை எடுப்பாராம். அந்த அளவுக்கு அந்த குடும்பத்தை அந்த குலதெய்வம் தூணாக காத்து நிற்குமாம். அதனாலதான் நம்ம எந்த ஒரு செயலை செய்தாலும் அந்த குலதெய்வத்திடம் நம்ம அனுமதி பெற்று அதற்கு அப்புறமா செய்ய வேண்டும். பேர்பட்ட குலதெய்வம் நம்ம வீட்டிலே இல்லைன்னா நம்மளுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு யோசிங்க. அதற்கு தான் இந்த பரிகாரம். இந்த பொருட்களை கண்டிப்பா உங்க வீட்டில் கட்டி வைக்கும் பொழுது உங்க குலதெய்வம் எங்கு இருந்தாலும் உங்க வீட்டை தேடி வந்துவிடும். எப்படி பண்றது அப்படின்றத வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வீவர்ஸ்.